ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்க வந்துவிட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் நடக்கும்படி செய்ய போறேன். ஆம் என் செல்லமே, ரொம்ப நாளாவே நீயும் என்னை நம்பி மனசார வழிபட்டு வணங்கி வருகிறாய். ஆனால் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பெரிய மகிழ்ச்சியோ சந்தோஷமோ நல்லபடியாக எதுவும் நடக்கலை. அதனால தான் இப்போது கொஞ்சம் சோர்ந்து நீ துவண்டு போயிருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கான சந்தோஷத்தை மிக பெருசான மகிழ்ச்சியாக கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். எப்போதுமே எந்த விஷயத்தை செஞ்சாலும் பொறுமையா, அதே நேரத்தில் முழு நம்பிக்கையோட சுலபமாக செஞ்சு முடிக்கணுமே தவிர உன் உடம்பையும் மனசையும் வருத்திக்கிட்டு நீ கஷ்டப்பட்டு எந்த முயற்சியையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீ என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற எண்ணத்தோடு செய்யும்போது, பொறுமையோட நிதானத்தோடு அனைத்தையும் எதிர்கொள்ளும்போது எந்த விதத்திலுமே நீ தோத்து போக மாட்டாய் என் செல்லமே. உன் பாரத்தை சுமப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா இந்த பூமியில் அவதாரம் எடுத்திருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எப்போதுமே முழுமையான இணக்கத்தோடு இந்த வராகி அம்மா சொல்வதை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ கற்றுக்கிட்டினா உன் எதிர்கால வாழ்க்கைங்கிறது மிக சிறப்பானதாக, வலிமையுடையதாக, மிகப்பெரிய மகிமையுடையதாகவும் இருக்கும். இந்த வராகி அம்மா உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிச்சயமாக பூர்த்தி செய்வேன். இந்த உலகத்தில் என்னுடைய சக்தி என்பது எல்லையற்றதாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய துன்ப துயரத்தை எல்லாம் தொடச்சு உன்னை நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ வைப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சவங்க யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அதை மறைக்கவோ அல்லது அவர்களை குறை சொல்லாமல் அவர்கள் பிழைகளை சுட்டி காட்டாமல் இருக்கவோ கூடாது. உனக்கு பிடிக்காதவங்க யாராவது நல்லதையே செஞ்சாலும் அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது. உனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அவங்க சரியாக செஞ்சாங்கன்னா பாராட்டு, தப்பாக செஞ்சாங்கன்னா அவர்களது தவறுகளை சுட்டி காட்டி சரி செய்ய முயற்சி செய்ய செல்லவே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நீ என்னை நம்பு. நீ அப்படி நம்பும்போது அது ஒன்றை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைக்கும் விதமாக நல்ல விதமாக நடந்து முடியும். உன்னுடைய செயல்களால் என்னென்ன விளைவுகள் வரும்னு உனக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ ஒரு விஷயத்தை செய்யும்போது அது சரியாக வருமா தப்பாக வருமானு எல்லாமே தெரிஞ்ச இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக நீ எதுவும் செய்யாமலும் இருந்துடக்கூடாது. எப்போதுமே எல்லா விஷயங்களையும் சரியாக யோசிச்சு நிதானமாக, கவனமாக, பொறுமையாக செய்யக்கூடிய ஆளாக இரு. எந்த ஒரு செயலையும் செய்யாமல் அனுபவிக்காம நீ எதையுமே புரிஞ்சிக்க முடியாதல்லவா? எல்லாவற்றையும் செஞ்சுதான், தப்பு செஞ்சுதான் சரி எதுன்றதை கற்றுக்க முடியும். வாழ்க்கையில் தவறு செய்ய செய்யதான் அனுபவங்கள் அதிகமாகி ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்ய முடியும். நீ பிறந்ததுலேருந்து வளரும்போது கூட கீழே விழுந்து எந்திரிச்சு அப்புறமா தானே இப்படி நடந்தா கீழே விழுகுமோ, இப்படி செஞ்சா கீழே விழுகுமோ, இப்படி போனால் தடுமாறும், இப்படி தூக்குனா இந்த பொருள் கீழே விழுகும், இதை இப்படி தூக்கக்கூடாது, அதை அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் தப்பு செஞ்சு செஞ்சு மாற்றி தவறை திருத்திக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்போ புரியுதா? எல்லா தப்பிலிருந்தும் நீ பாடங்களை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக சரியான விஷயங்களை செய்ய முடியும். இந்த உலகத்தில் இந்த பிறவியில் உன்னை நோக்கி வரும் செயல்கள் அனைத்தும் பல பூர்வ ஜென்மங்களாக நீ செஞ்சு முடிக்காம, நீ அனுபவிக்காம பாதியில் முடிச்சிட்டு விட்ட செயல்களின் தொடர்ச்சி தான். அதனால தான் அது உண்மை கர்மாக்களாக ஜென்ம ஜென்மங்களாக தொடர்ந்து பின்வந்து இப்போது இந்த பிறவியில் எல்லாத்தையும் உன் மூலமாக முடிச்சுக்கிட்டு இருக்கு. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது முன்ஜென்ம பிறவிகளின் செயல்களின் தொடர்ச்சி தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போவுமே உன்னை நோக்கி வரும் எந்த செயல்களையும் பார்த்து பயப்படாம எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. எந்த பலனையும் எதிர்பார்க்காம நீ செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் உனக்கு நன்மைகளை தருவதற்கு தயாராக இருக்கேன். எல்லாத்தையும் எளிதாக கடந்து வருவது கஷ்டம்தான். ஆனால் உன் மனசில் உறுதியாக வைராக்கியமாக நீ இருக்கும்போது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இந்த வராகியம்மா உன்னை ஜெயிக்க வைப்பேன். பூர்வ ஜென்மங்களில் நீ செஞ்ச தர்ம காரியங்களும்
புண்ணிய கர்மாக்களும் சேர்த்து தான் இப்போது இந்த வகை விஷயத்துல இந்த பிறவியில உன் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கு துணையாக என்னை உன்னை நோக்கி கூட்டிட்டு வந்திருக்கு. இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம், தீராத வியாதிகளால் துயரப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போது இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்த பிறகு இனி எல்லாமே மகிழ்ச்சியாக நடக்கும்படி அனைத்தையும் மாற்றி அமைப்பேன். உனக்கு கிடைச்சிருக்க அரியதான இந்த மானிட பிறப்பை நீயும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உன்னுடைய பாவத்தை எல்லாம் கழிச்சு முடிச்சு புண்ணியங்களை அதிகமாக்கி கொள்ள முயற்சி செய். இன்னும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் நீ அதிர்ஷ்டமான வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. சில பேர் நீ பணம் கொடுத்தீனா உன்னை பாராட்டுவாங்க, போற்றி பாராட்டுவார்கள், பேசுவார்கள். ஆகா ஓஹோ நீ தான் உயர்ந்தவன்னு சொல்லுவாங்க. அதுவே கொடுத்த காசை திரும்ப கேட்டினா உன்னை தூற்றி, உன்னை திட்டி, உன்னை கோபப்பட்டு பேசி கத்தி இந்த உலகத்திலே நீ தான் கெட்டவன்னு பேசக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பாங்க. மொத்தத்தில் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரே ஒரு விஷயந்தான். நல்லது செய்கிற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்கிற இந்த உலகம் எப்போதாவது எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சினாலே உன்னை கெட்டவன்னு தூக்கி எறிந்திடும் என் செல்லுமே. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள் அத்தனையும் சிறப்பாக கற்றுக்கிட்டு அதை உன் வாழ்க்கையில் அப்படியே நடைமுறைப்படுத்து. யாருக்கு உன்னை பிடிக்கலைனாலும், யார் உன்னை வெறுத்தாலும் நீ ஒருபோதும் அவங்கள தேடி போய் பேசாத. அதே போல் நிஜமாகவே உன்னை விரும்புபவர்களையும் உன்னை பிடிச்சவங்களையும் உனக்கு பிடிச்சவங்களையும் எந்த சூழ்நிலையிலையும் நீ விட்டு ஒதுங்கி போகக்கூடாது. நீ இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் உன்னை யாரும் வெறுக்காத அளவுக்கு நல்ல செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாரு. நீ நல்ல செயல்களை செஞ்சு மற்றவங்க உன்னை வெறுக்கிறாங்கன்னா அதை நீ கண்டுகொள்ள வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் நான் சொல்கிறத இந்த விஷயங்களை எல்லாம் நீ செஞ்சு கடைப்பிடிச்சு வாழும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கை சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும். என்னுடைய உதவியையும் என்னுடைய வழிகாட்டுதலையும் நாடி வந்த உனக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாய் உறுதுணையாய் இந்த வராகியம்மா நான் இருப்பேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு எல்லா வகையிலும் துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ மட்டும் இல்லாமல் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுமே கூட சந்தோஷத்தோடு வாழக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் செய்ய போகிறேன். இப்போது நீ ஏதாவது தப்பு செஞ்சினா அல்லது பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டினா அது உன்னோட முடிஞ்சு போயிடாம உன் எதிர்கால சந்ததிகளையும் கஷ்டப்படுத்தும். அப்புறம் என்னால் கூட உனக்கு உதவ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால் இப்போது இந்த பிறவியிலேயே உன்னை பெற்றவங்க உனக்கு சொல்கிற நல்ல விஷயங்களையெல்லாம் காது கொடுத்து கேட்டு அதில் உள்ள நன்மைகளை எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லவே. ஏன்னா உன் பெற்றவங்களை சொல்கிறத ஏன் கேட்க சொன்னேன்னா, இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும், தான் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே பிறவினா அது பெற்றவர்கள் மட்டும்தான். உன்னை பெற்றவங்க எந்த வகையிலையும் நீ கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு நீ தொண்டு செய்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை அன்போடும் அனுசரணையோடும் அக்கறையோடும் பார்த்துக்கணும் என் செல்லவே. உன் வாழ்க்கையில் நீ இதை கடைப்பிடிக்கும் போது உன்னுடைய ஒவ்வொரு செயலும் உனக்கு வெற்றியை தேடித்தரும். எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டி செய்ய வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் பணம், புகழ், சொத்துன்னு இது மூணுக்கும் அடிமையாகிவிடக்கூடாது. பணங்கிறது மகாலட்சுமியின் வடிவம். மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்பியா? அதே போல தான் பணத்தை பூட்டி வைக்கக்கூடாது. பணத்தை சேர்த்து வைக்கலைன்னா உன் எதிர்காலத்தில் உனக்கு யார் உதவி செய்வாங்க? எல்லாத்தையும் பூட்டி வைக்காமல் செலவு செய்ய முடியுமான்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. நீ பிறக்கும் போதே பணமும் உன்கிட்ட சேர்ந்து பிறந்துச்சா என்ன? இல்லைதானே. இந்த பூமியில் நீ வாழும்போது தானே அது எல்லாமே உன் கைகளில் வந்து சேர்ந்தது. அல்லது இந்த பூமியை விட்டு போகும்போது மட்டும் மனிதர்களாகிய நீங்கள் பணத்தை எடுத்துட்டு தான் போக முடியுமா என்ன? நீ சேர்த்து வச்சது எதுவுமே உன் கடைசி மூச்சுக்கு பின்பு உன் கூட வரப்போறதில்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால இந்த உலக வாழ்க்கையை வாழும்போதே உனக்கு தேவையானதை எல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கிற நீ தேவைக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை நல்ல தர்ம காரியங்களுக்கு செலவிட்டு வாழும்போது அது உனக்கான புண்ணியத்தை தேடி
நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிந்ததுக்கு அப்புறமும் உனக்கான புண்ணியமாக உன் புண்ணை பின்தொடர்ந்து வந்து உனக்கு சொர்க்க வாழ்க்கையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தான தர்மம் செய்யக்கூடிய மனிதனுக்கு ஆயுள் நீட்டிப்பையும் நான் தருவேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ செய்யக்கூடிய தான தர்மம்தான் புண்ணியமாக மாறி உன் ஆயுளை நீட்டிக்க செய்யும், ஆரோக்கிய குறைபாடுகளையும் சரி செய்யுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ என் செல்லமே. நீ நினைப்பதெல்லாம் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேன். கலியுக காலத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களையும் உனக்கு போக்கணும்னா அன்னதானம்தான் தலை சிறந்த வழியாக இருக்கும். பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுப்பதும் அன்னதானம் செய்வதும் இந்த உலகத்தில் மிக பெரிய விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் அற்புதமான சக்தி வாய்ந்தது. பணங்கிறது பல இடங்களுக்கு போயிட்டு தான் உன் கைகளில் வந்து சேருது. அப்படி வரும்போது அது ஏற்கனவே யார்கிட்டலாம் போயிட்டு வந்துச்சோ அங்கே இருந்த வாசனைகளையா எடுத்துக்கிட்டு தான் வரும். அது நல்ல வாசனையாகவும் இருக்கலாம், கெட்ட வாசனையாகவும் இருக்கலாம். தப்பு செஞ்சவன் தவறு செஞ்சவன் கிட்ட அந்த பணம் போயிட்டு வரும்போது அதுவும் தீய சக்தி கொண்ட கெட்ட வாசனை உள்ளதாக உன்னை அழிக்கக்கூடியதாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கெட்ட வாசனையோடு கூடிய அந்த கெட்ட வழியில் வந்த பணம் உன் கைகளுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா அது உன் நிம்மதியை கெடுத்து விடும் அல்லவா? அதனால தான் பணம் எங்கே போய் யார் கையில் போயிட்டு வந்துச்சோ உன் கையில் வரும்போது அதில் ஒரு சிறு பகுதியையாவது தர்ம காரியங்களுக்கு நீ செலவிடும்போது அந்த கெட்ட வாசனையான தீய சக்தியும் கெட்ட வழியில் வந்த அந்த தீய பணமும் அதோட தன்மையை இழந்துவிடும். தான தர்மம் செய்வதன் மூலமாக அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் உன்னை விட்டு வெளியேறி நீ நல்லா நிம்மதியாக மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அது உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. பக்தியும் சிரத்தையும் முயற்சியும் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்திலெல்லாம் இந்த வராகியம்மா இருப்பேன். இது இரண்டும் உன்னிடம் இல்லை எனில் நீ என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. நானும் உன்னை விட்டு தூரமாகவே இருப்பேன். அதனால தான் என் மீது பக்தி செலுத்து, என் நாமத்தை சொல்லு. நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன்னு சொல்ல வந்தேன். இப்போது என்னுடைய பதிவை முழுவதுமாக கேட்டு முடித்த உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி பெருமளவில் வந்து சேரும்படியும் நான் அற்புதம் செஞ்சிடுறேன் என் செல்லமே. நீ பல ஜென்மங்களாக சேர்த்து வச்சிருந்த உன் பாவங்களை எல்லாம் அழித்து அழியாத ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு அள்ளி தருவதற்காக தான் இந்த பதிவை கேட்க சொன்னேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ நினச்சது போல சரியாகவே நடக்கப் போகுது.